ஒரு கொதி வர. It's a nice picnic spot. திடீர் கிறிஸ்பி தோசை. காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணேன்னா, என்ன பண்ணலாங்கும்போது மாவெல்லாம் தீர்ந்துருச்சு. ஆனால் தோசை சாப்பிட்ணுன்னு இருந்தது. ஸோ 1 டம்ளர் அரிசி, அதுக்கப்புறம் நம்ம சோனா மசூரியோட அரிசியோ இல்லை பச்சரிசியோ எந்த அரிசினாலும் பரவாயில்ல போட்டுக்கலாம். மசூர் டால் கொஞ்சம், அதாவது அரை கப்புக்கு எல்லா விதமான பருப்பும் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டு நல்ல சுடுற தண்ணி அது மேலே ஊற்றி நிறைய 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கூட இல்லை, 1.5 மணி நேரம் தான் ஊற வச்சேன். டக்குன்னு அரைச்சேன். வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரதுக்குள்ளே ஒரு அரைச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை ஃபெர்மெண்டேஷனுக்கு சும்மா ஜஸ்ட்டு கழித்து நல்லா கிறிஸ்பியாக தோசை வாத்தேன் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது, கிறிஸ்பியாகவும் இருந்தது. திடீர் தோசை, பிளான் பண்ணி எதுவுமே பண்ணாமல் அருமையாக தோசை கிடச்சிருச்சு. எப்பொழுதுமே ஒரு கேப்சிகம் இல்லைன்னா ஒரே ஒரு கத்திரிக்காய் அந்த மாதிரி இருந்தால் பொரியல் பண்ணினா யாருக்கும் பத்தாது. சரி, குழம்புல போடுறதுக்கு எப்பொழுதும் நான் சட்னி பண்ணிடுவேன். ஒரு பச்சை கேப்சிகம் இருந்தது, ஒரே ஒரு ரெட் கேப்சிகம் இருந்தது. ஸோ அதை ரெண்டையும் நான் சட்னி பண்ணிட்டேன். அதோடு சேர்ந்து சாப்பிடும்போது அருமையோ அருமை. இந்த மாதிரி தோசை மாவு இல்லையே, தோசை சாப்பிட்ணுங்கும்போது இது டக்குன்னு பண்ணி சாப்பிட முடியும். கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு தோசை வேணும்னா உடனே பண்ணி கொடுத்துடலாம். மணிக்கணக்காக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அழகாக நம்ம எடுத்து கொடுக்க முடியும். விதமான சட்னி நம்ம ரெடியாக இருந்தால் அற்புதமாக செஞ்சு சாப்பிட முடியும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சீக்கிரமே அது கொஞ்சம் புளிப்பு சுவையோடு ஃபெர்மெண்டேஷன் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் அரை கப்பு கொஞ்சம் தயிரை கலந்து அதில் வச்சிட்டிங்கன்னா அருமையாக. நான் கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் தயிர் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதை நல்லா கலந்து வச்சாச்சுன்னா குயிக்காக ஃபெர்மெண்டேஷன் ஆகிடும். நமக்கு அப்படி புளிப்பான சுவையில் அருமையான டாட்டாக விழுந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ அருமையான தோசை. நிச்சயமாக இதை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இது ஒரு அருமையான டிப்ஸு.